அந்த அயல் தேசத்து பெண்ணின் நீல நிற கண்கள் மகாநந்தியாவை என்னென்னமோ செய்தன. ஊடுருவும் எக்ஸ்ரே கதிர் போல. அந்த பார்வையின் வீரியம் இருந்தது. அவர் அந்த பெண்ணின் முகத்தை உள்வாங்கிக் கொண்டார். அதை அப்படியே ஒரு ஓவியமாக 10 நிமிடங்களில் வரைவதெல்லாம் அவருக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் அப்போது முடியவில்லை. எப்போதும் அவரது கைகளில் நடனமாடும் தூரிகை அந்த கணத்தில் தடுமாறிக் கொண்டிருந்தாள். அவர் வரைந்து கொண்டிருந்த காகிதத்தை விடவும் எடை குறைந்தவாறே தன்னை உணர்ந்தார். டெல்லி குளிரிலும். காதல்னா என்ன? காதல பத்தி சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். ஆனா நான் ஃபிக்ஷன் புக் மாதிரி இல்லாம, ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி இல்லாம, ஒரு கதை மாதிரியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான புத்தகம் இன்றைய புத்தக அறிமுகமும் கூட முகில் அவர்கள் எழுதிய காதல் சரித்திரம். இந்த புத்தகத்துல உண்மை காதலும், காதல் சார்ந்த உண்மை கதைகளும் கொண்ட 12 கட்டுரை தொகுப்பு இதுல அடங்கியிருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு புக்ஸ் வித் சாய். உலக புகழ்பெற்ற காதல் கதைகளா நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, அதுல பெரும்பாலான கதைகள் வந்துட்டு தோல்வி அடைந்ததாவும், நிறைய வந்துட்டு சோகங்கள் அடைந்ததாவும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இந்த புத்தகத்துல 12 காதல் கதைகள் இருக்கு. இது எல்லாமே உண்மையா நடந்த கதைகள். அதை வந்துட்டு கட்டுரையா வந்து முகில் அவர்கள் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ, அந்த 12 கதைகள்ல ஒரு ஸ்டோரியானது பெண் குயினோட லவ் ஸ்டோரி கூட இருக்கு. இந்த 12 கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான 2 கதைகள் இருக்கு. அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் இப்ப சொல்லப் போறேன். மகாநந்தியா பார்த்தீங்கன்னா, டெல்லியில ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட்டா இருக்காரு. அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்லலாம் இருப்பாங்க. நம்ம போய் உட்கார்ந்தோம்னா ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வந்து நம்மளையவே வந்துட்டு டிரா பண்ணி குடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்க தான் வந்துட்டு மகாநந்தியா பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து பெருசா ஏதோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பெருசா வந்துட்டு பேங்க் பேலன்ஸும் கிடையாது. ஏதோ அப்படியே லைஃப் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் டூர் வந்துட்டு போறாங்க சார்லோட். அப்படி போகும்போது டெல்லிக்குமே வந்துட்டு வராங்க. ஸோ இவர் டிரா பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு, நம்மளும் போய் டிராயிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. யாரு வந்தாலுமே ஒரு 10 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு வரைஞ்சு குடுத்துர்ற மகாநந்தியா, அந்த பொண்ணோட கண்ண பார்த்து அவர்னால வரையவே முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஆயிருச்சு, வரைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. திருப்பி நாளைக்கும் வராங்க. ஆனா அவங்கனால வரைய முடியல. அ இது வந்து லவ் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பேத்துக்கும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த லவ் ஸ்டோரியானது திருமணத்திலயுமே போய் முடியுது. ஆனா, ஒரு சிட்யூவேஷனுக்கு வரும்போது இவங்க டூர் தானே வந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில இவங்க வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதனால மகாநந்தியாவும் என்ன சொல்றாங்க, நீ போய் உங்க வீட்ல இரு. நான் மொறப்படி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நான் உன் கூட சேர்ந்து வாழ்றது கூட எதி பார்க்குறேன். அதுக்குள்ள நான் கொஞ்சம் ரெடி ஆயிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மகாநந்தியாவுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ஊருன்னா ஃபாரின். ஆனா அந்த ஃபாரினுக்கு ஒரு ஃப்ளைட்ல போகுறதுக்கு கூட காசு இதுவரைக்கும் சம்பாதிச்சு வைக்கல. அந்த மாரி தான் மகாநந்தியாவுடைய நிலைமை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அவரு வெறும் காதலை மட்டும் கொண்டு வாழ்றாங்க. ஒரு வருஷமா வந்துட்டு அந்த அவங்களுடைய காதல கடிதத்திலேயே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேல மகாநந்தியாவானால முடியல அவங்கள பார்க்காம. ஒரு லவ்வர நம்மளுக்கு பார்க்காம இருந்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலயும் ஒரு வைஃப பார்க்கலன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ கையில சுத்தமாவே காசு இல்ல. பஸ்லயோ, இல்ல ட்ரெயின்லயோ, ஃப்ளைட்லயோ அல்லது கப்பல்லயோ போறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்ல. அப்படி இருக்கும்போது ஆனா எப்படியாவது தன்னோட மனைவிய சந்திச்சே ஆகணும். அவங்க வீட்ல கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு உண்மையான காதலை மட்டும் மனசுல வச்சுட்டு, மகாநந்தியா தன்னோட பயணத்த தொடர்றாரு. மகாநந்தியா காசே இல்லாம எப்படி அந்த ஃபாரின் கேர்ள் தன்னுடைய மனைவிய போய் சந்திச்சாங்க? எப்படி வந்து இடையில காசு சம்பாதிச்சாங்க? எப்படி வந்து அவங்க வீட்ட கன்வின்ஸ் பண்ணி எப்படி வந்துட்டு வாழ்ந்தாங்க? அப்படியெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் நிறைந்ததா தான் இருக்கும். இந்த கதைய வந்து முழுமையா படிச்சா தான் அதனுடைய ருசி தெரியும்னு சொல்ல முடியும். அடுத்த ஒரு கதை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதோடைய டைட்டில் நான் சொல்ல மாட்டேன். அ அந்த கதையோட ஹீரோ, ஹீரோயின்ஸ் நேமும் நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன். நான் அந்த ஸ்டோரி மட்டும் சொல்றேன். நீங்க போய் அது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நீங்க படிச்சிருந்தீங்கன்னாவோ, இல்ல இனிமேல் படிப்பீங்க அப்படின்னாவோ, கீழ வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டோரியோட நேம் அண்ட் அந்த பேரோட நேமும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.
அந்த கதையில ஒரு புரட்சி போராளி தான் நம்ம ஹீரோ. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சமான ஒரு கதை. அந்த மாநாடெல்லாம் நடக்கும்போது வேடிக்கை பார்க்கறதுக்கோ, இல்ல அந்த மாநாட்ல கலந்தவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கோ வருவாங்கல்ல. அந்த கூட்டத்துல ஒருத்தியா தான் அந்த ஹீரோயின் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஹீரோயினுக்கு அந்த ஹீரோவ ரொம்ப புடிச்சு போயிருது. எத்தனையோ மாநாடுகள்ல, எத்தனையோ மேடையில நல்லா போல்டா பேசிட்டு இருந்த அந்த ஹீரோ, அந்த கூட்டத்திலயும் வந்துட்டு அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் அவருக்கு தனியா தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க லவ் பண்றாங்க. மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஆனா மேரேஜ் பண்ணி ஒரு 3வது நாள்லயே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வேற ஒரு போர் சம்மந்தப்பட்டமா, மாநாடு சம்மந்தப்பட்டமா வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அவரும் வந்துட்டு பிரியவே முடியாத மனசுல பிரிஞ்சு போயிர்றாரு. போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல பயங்கரமான ஒரு வார் நடக்குது. நெறைய பேர் இறந்து போயிர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்ல, அந்த இடத்துல இருக்க முடியாது. வேற எங்கேயாவது புலம்பெயர்ந்து போயே ஆகணுன்ற ஒரு கட்டம் ஏற்படுது. அந்த பொண்ணு இல்ல, இல்ல என்னோட கணவர் வந்துட்டு வருவாரு. இங்க தான் இருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நான் இங்கிருந்து எங்கேயாவது போயிட்டேன் அப்டின்னா, அவருக்கு எப்படி தெரியும்? அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, அவங்க அம்மா, அப்பாவ சொல்றாங்க, "இங்க நெறைய வந்துட்டு வார் நடக்குது. இதுல உன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வருவாருன்றது என்ன நிச்சயம்? அவரு உயிரோட இருக்காரா? இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து உனக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? அதனால நீ இப்போதைக்கு நீ வா அப்படின்னு சொல்லி ஏதேதோ கன்வின்ஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு, வேற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போயிர்றாங்க. ஆனா கூட்டிட்டு போயி ஒரு 2, 3 வருடங்கள் ஆகுது. ஆனாலுமே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட பத்தி எந்த விதமான தகவலுமே கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ண கன்வின்ஸ் பண்ணி வேற ஒரு திருமணமும் பண்ணி வச்சுர்றாங்க அங்க. ஸோ அப்படியே வந்துட்டு லைஃப் போகுது. ரொம்ப காலம் போகுது. ஆனா ஒரு அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப்ல இருந்த அந்த அவங்களுக்கு திருப்தி அது வந்து கிடைக்கவே இல்ல. அப்படியே வந்து ரன் ஆயிட்டுருக்குது. இந்த பக்கம் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்குமே பார்த்தீங்கன்னா, வேற ஒரு திருமணம் ஆயிருது. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள்ல விவாகரத்துக்கு வந்துருது. இந்த பொண்ணுக்கும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து ஒரு 60, 50 வயசானதுக்கு அப்பறமா நார்மலா ஆகுது. இந்த வேர்ல்டே. அந்த ஒரு காலகட்டத்தில அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நம்ம பழைய வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி போயி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வயசான ஒரு காலத்தில. ஸோ அந்த ஒரு தருணத்தில தூரத்தில ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல வந்தது யாரு? அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு என்னாச்சு? இதெல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த புத்தகத்த ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆ இதுல லவ் ஸ்டோரீஸ் வந்துட்டு மனிதர்களுடைய லவ் ஸ்டோரீஸ் மட்டும் இல்லாம, ஒரு பெண்குயினோட லவ் ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அத பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கட்டாயமா இந்த புக்க ரீட் பண்ணி பாருங்க. லவ் பத்தி சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும். அது கதை மூலியமா கிடைக்கணும் அப்டின்னா, இந்த புக்கு சரியான சூஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து 6த் சென்ஸ்ல கிடைக்குது. இந்த புத்தகத்தோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். Amazonல கிடைக்கக்கூடிய லிங்க்க. ஸோ நீங்க அத ரிவ்யூலாம் செக் பண்ணிட்டு வாங்கி ரீட் பண்ணி பாருங்க. நான் இது வந்து புக் ஷாப்ல தான் வாங்கினேன். இப்போ புக் ஃபேர்ன்னு ஒண்ணு போயிட்டுருக்கு. கட்டாயமா நீங்க இந்த புக்க லவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, கட்டாயமா இந்த புக்க வந்து ரீட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு புத்தகமும் கூட. ஸோ உங்களுக்கு தமிழ் புக்ஸ் பிடிக்கும், தமிழ் புக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் பிடிக்கும்னா, மறக்காம புக்ஸ் வித் சாய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.